ரமேஷ் ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப தந்தை. அரசு அலுவலகத்தில் கிளர்க் வேலை. மாதம் முடிவதற்குள் சம்பளம் முடிந்துவிடும் வாழ்க்கை. அவரின் மனைவி லக்ஷ்மி வீட்டுச் செலவுகளை கணக்கு பார்த்தே ரூபாயும் வீணாக விடாதவர். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், 8 வயது கண்ணன், 12 வயது மீனா. ஒரு நாள் இரவு டிவியில் ஒரு குடும்பம் சுற்றுலா போகும் காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மீனா மெதுவாக கேட்டாள், அப்பா, நாமும் எப்போதாவது ட்ரிப் போவோமா? ரமேஷ் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு சின்ன வலி ஒளிந்திருந்தது. அந்த நாளிலிருந்து ரமேஷ் தினமும் காசு போடும் ஒரு சின்ன டப்பாவை வாங்கினார். டீ குடிக்கலன்னா அந்த 10 ரூபாய் ட்ரிப்புக்குத்தான் என்று தன் மனதுக்குள் சொன்னார். லக்ஷ்மி சில நேரம் காய்கறி வாங்கும்போது ஒரு பொருளை குறைத்தாள். பிள்ளைகளும் புதிய பொம்மை கேட்டது இல்லை. அனைவரும் கனவுக்காக சேமித்தார்கள். 1 வருடம் கழித்து, இந்த ஞாயிறு நாமெல்லாம் கோயம்புத்தூர் போகலாம் என்று ரமேஷ் சொன்னபோது பிள்ளைகளின் கண்கள் மின்னின. லக்ஷ்மியின் கண்களில் நீர். பஸ் பயணம், ஜன்னல் வழியே ஓடும் மரங்கள், ரோடு கடையில் வாங்கிய சமோசா, நால்வரும் பகிர்ந்து குடித்த ஒரு கூல்ட்ரிங்க். அவர்கள் பெரிய ஹோட்டலில் தங்கவில்லை. ஆனால் சின்ன ரூமிலே பெரிய சிரிப்புகள் இருந்தன. பிள்ளைகள் முதன்முறையாக பூங்காவில் விளையாடினார்கள், புகைப்படம் எடுத்தார்கள். வீட்டுக்கு திரும்பும்போது கண்ணன் சொன்னான், அப்பா, இதுதான் என் வாழ்க்கையிலேயே பெஸ்ட் டே. ரமேஷ் ஜன்னலுக்கு திரும்பினார், கண்ணீரை மறைக்க. அவர் புரிந்து கொண்டார், பயணம் முக்கியமில்லை, குடும்பம் சேர்ந்து செல்கின்ற அந்த தருணம்தான் வாழ்க்கை.